திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அற்புதமான படங்கள் வருது. டூரிஸ்ட் ஃபேமிலி ஒன்று பார்த்தேன். சசிகுமார் படம். ஆமாம், லப்பர் பந்து ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் குடும்பஸ்தன் ஒரு படம். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஃபேமிலி டைப் ஆஃப் சப்ஜெக்ட்டு, சென்டிமெண்ட் சப்ஜெக்ட் ஜெயிக்குன்னு எனக்கு தெரியுது இல்லையா? அது மாதிரி அற்புதமான படங்கள் கொடுத்து நீ ஏன் இப்போ படம் கொடுக்க மாட்டேன், நான் படம் எடுக்க மாட்டேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நினச்சிக்கலப்பா. மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், ப்ரொடியூசரும் சினிமா இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குதா? ஏன் எதிர்பார்க்க மாட்டோம்? நம்ம இப்போ பண்ண எடுத்து பார்க்க ஏன் தெரியுமா? அதெல்லாம் இல்லை. இந்த படங்கள் அப்படி தான். நம்ம வெட்டி வீராப்பே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. உண்மை நிலவரம் என்ன? இப்போ நானே ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி நானே ஒரு படமாக எடுத்து கொடுத்துக்கணும். அந்த வேலையில் தான் இருக்கேன். எனக்கு வந்து சினிமா எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்னால் முடியாது. சினிமா தான் என்னோட எல்லாமே அப்படின்னு நினைக்கிறதுனால அதை நான் எடுக்கிற முயற்சியில் இருக்கிறேன். ஆனால் அதை சுலபமாக எடுத்துட முடியல இன்றைக்கி உள்ள சூழல். 2 விஷயம் சொல்கிறேன். முதல்ல இவங்கெல்லாம் ரொம்ப மூத்த இயக்குனர், இவங்ககிட்ட போய் வேலை செய்ய முடியுமா? இவங்க வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்களா? நம்ம கரெக்ஷன் சொல்ல முடியுமா அப்படின்ற கேள்வி வருது. அதில் நம்ம இன்ட்டு ரைட்டா. அப்புறம் சமீபமாக இவர் எப்போ படம் பண்ணார்? ரொம்ப நாள் ஆச்சுல. அதை விட இன்றைக்கி படம் பண்ண ஒருத்தரோட ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு மார்க்கெட்டு வெற்றி. நல்ல படம் பண்ணோம், ஆமாம் நல்ல படம் பண்ணதான். அவர் ஒருவேளை பழைய மாதிரி படம்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகுமா? இப்போ நம்ம பேசணும்ல, இது எல்லாம் என் மைண்டுக்குள்ளே இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. கரெக்ட். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம பாண்டவர் மாதிரி ஆட்டோகிராஃப் மாதிரி அப்படி தான் எடுப்போம்னு நினைக்கிறாங்க. ஆட்டோகிராஃப் மாதிரி எடுப்பேன் இல்லை. அதில் குழு மாற்றம் இருக்குது. நம்ம கொடுத்த நேரம் குறையும், நம்ம கொடுத்த எமோஷன் மாறும், ஆனால் நமக்கு தேவையான படமாக இருக்கும். அந்த மாதிரி படங்களை பண்ணுறதுக்கு இந்த படம் இப்போ என்னென்ன எடுத்துருவோம். எடுத்து முடித்ததுக்கப்புறம் தேட்டருக்கு போகணும். தேட்டருக்கு போகும்போது அங்கே நமக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. எந்த ஷோ கிடைக்கிது, எந்த தேட்டர் கிடைக்கிது. இது திருப்பி பொருளாதார இழப்பீடு ஆகாமல் ஒரு படத்தை வெற்றியடைய வைக்கிறதுக்கு தான் நம்ம போராட வேண்டியிருக்கு.